கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இந்த வாரம் டெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் சண்டே வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் அடுத்த வாரம் சண்டே டெஸ்ட். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு எழுதி முடிக்கிறதுக்கும் இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல கொடுக்குற ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே படிச்சுட்டு நீங்கள் எழுதி இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்குற மாதிரி தான். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல் மாடல் டெஸ்ட் 1 மொத்த மதிப்பெண் வந்து 35 மார்க். சரிங்களா? அதே மாதிரி டைம் வந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் டைம் கூட போனா பரவாயில்ல. அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் நீங்க வந்து இந்த கரெக்டா அந்த 35 மார்க்கை 1.5 மணி நேரத்துல நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க இந்த டெஸ்ட் எழுதிட்டு அந்த பேப்பரை எனக்கு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிருங்க. அதுல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்ல பிரசன்டேஷன்ல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்ட் ஏ 1 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு நீங்க ஆன்சர் மட்டும் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிறந்த சோதனையின் மிக முக்கியமான பண்பு. பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நம்பகத்தன்மை, ஆப்ஷன் பி புறவயத்தன்மை, சி வந்து ஏற்புடைமை, டி வந்து நடைமுறைப்படுத்தும் தன்மை. ஆன்சர் மட்டும் எழுதிக்கிறீங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மனப்பான்மை என்பது என்ன? இதுல வந்து பாருங்க, ஆப்ஷன் ஏ பிறப்பிலே அமைவது, ஆப்ஷன் பி கற்றல் மூலம் உருவாகிறது, ஆப்ஷன் சி மாற்றமடைய செய்ய முடியாது, ஆப்ஷன் டி உற்றுநோக்கல் மூலம் கண்டறியப்படுகிறது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வளரறி மதிப்பீடு என்பது, வளரறி மதிப்பீடு என்றால் என்ன அது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, கற்பித்தல் நடைமுறையின் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை கண்காணித்திட. ஆப்ஷன் பி பாருங்க, கற்பித்தல் நிறைவு பெற்ற பின் கற்றல் விளைவுகளை கண்டறிய. ஆப்ஷன் சி பாருங்க, கற்றலில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய. ஆப்ஷன் டி பாருங்க, கற்றல் தேர்ச்சியை குறிப்பிட்ட இடைவெளிகளில் கண்டறிய. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, தொகுத்தறி மதிப்பிடுதலின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது மாணவர்களுக்கு வழிகாட்டுதல். ஆப்ஷன் பி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியின் இறுதியில் மாணவர் அடைந்துள்ள கற்றல் அடைவை அளவிடுதல். ஆப்ஷன் சி பாருங்க, மாணவர்களின் அன்றாட கற்றல் குறைபாடுகளை கண்டறிதல். ஆப்ஷன் டி பாடத்திட்டத்தை விரைவாக முடித்தல். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க, பின் வருவனவற்றுள் எது தொகுத்தறி மதிப்பிடுதலுக்கு சிறந்த உதாரணமாகும்? ஆப்ஷன் ஏ பாருங்க, வகுப்பறை விவாதங்கள், ஆப்ஷன் பி ஆண்டு இறுதி தேர்வுகள், ஆப்ஷன் சி உடனடி வினாடி வினா, ஆப்ஷன் டி ஆசிரியர் மாணவருக்கு தரும் வாய்மொழி பின்னூட்டம். இந்த 5 கொஸ்டின்ல ஆன்சர் மட்டும் நீங்க எழுதிக்கீங்க. அடுத்து பார்ட் பி பாருங்க, 5 மார்க் கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். ஒரு கொஸ்டின் சாய்ஸ் எடுத்துக்கங்க, 2 கொஸ்டின் எழுதா போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல் என்னும் அணுகுமுறையை விளக்கி அதில் ஆசிரியரது பங்கு பணிகளை குறிப்பிடுக. 7th கொஸ்டின் பாருங்க, கல்விசார் அளவிடலின் பண்புகளை விளக்குக. 3rd கொஸ்டின் பாருங்க, வளரறி மற்றும் தொகுத்தறி மதிப்பீடுகளுக்கான இடையேயான வேறுபாடுகள். இந்த 3 கொஸ்டின் 2 மட்டும் எழுதிங்க. அடுத்து 10 மார்க் கொஸ்டின், இதே மாதிரி 3 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். ஒரு கொஸ்டின் சாய்ஸ் எடுத்துங்க, 2 10 மார்க் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகளை விவரிக்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தொகுத்தறி மதிப்பீடு என்றால் என்ன, அதன் முக்கிய அம்சங்களையும் பயன்களையும் விவரிக்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வி மதிப்பிடுதலின் நோக்கங்களை விளக்குக. இந்த கொஸ்டினை நீங்க எழுதிட்டு அந்த பேப்பரை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி
நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.